பெண்களே, இன்னைக்கு திருப்பாவை நோன்போட 17வது நாள் 17வது பாடலை பார்க்கலாம். நேற்றுக்கு இந்த ஆயர்பாடி பெண்கள் ஆண்டாள் எல்லாரும் நந்தகோபுருடைய மாளிகை வாசலுக்கு வந்து அந்த வாயில் காப்போன்னு எழுப்பினாங்க. இப்போ யாரை எழுப்புறாங்க பார்க்கலாம். இப்ப வந்து மாளிகைக்குள்ள வந்துட்டாங்க. மாளிகைக்குள்ள வந்தாலும் நேரடியா போக முடியாது. அங்க நின்று நந்தகோபரை பற்றி சொல்லறாங்க. நந்தகோபருடைய பெருமையை சொல்றாங்க. நந்தகோபர் எப்படிப்பட்ட கொடை வள்ளல். கொடை வள்ளல் தான் யாரு? தானம் தர்மம் தங்கிட்டு இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கும் யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடை கொடுக்கிறவங்களுக்கு பேரு கொடை வள்ளல். தானம் பண்றவங்களுக்கு பேரு கொடை வள்ளல். எப்படிப்பட்ட வள்ளல் இந்த நந்தகோபன்? ஆடை இல்லை என்று வந்தவங்களுக்கு, உளுத்துக்கு ட்ரெஸ் இல்லைன்னு வர்றவங்களுக்கு துணிமணியா கொடுக்கிறார். பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறார். இப்படி அன்னமும் உடையும், அன்னம்னா சாப்பாடு, அன்னமும் உடையும் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற நந்தகோபன், எம்பெருமான் நந்தகோபன், அறம் செய்யும் நந்தகோபன். அதுதான் தர்மம் செய்யறது. தர்மம் பண்ற நந்தகோபரே எழுந்திருங்க. அவர் தூங்குறார், அவரை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயர்களுடைய பெண்களுடைய தலைவியாக இருக்கக்கூடிய யசோதையை எழுப்புறாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த இந்த குலத்துக்கு குலவிளக்கே நீதானேம்மா, இந்த ஆயர்பாடி பெண்களுக்கான தலைவியே நீதானே அம்மா, எப்பிராட்டி எழுந்திரு, நீயும் எழுந்திரு. அதுக்கப்புறம் யார் எழுப்புறாங்க? 3 அடியில வானையும் விண்ணையும், அப்புறம் மகாபலியோட தலையில, அவங்களுக்கு அந்த கதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், மகாபலியோட தலையில 3வது அடி வச்சு உலகளந்த பெருமான். யார் அந்த உலகளந்த பெருமான்? கிருஷ்ணன். நீ தேவர்க்கெல்லாம் தலைவன், உம்பர் கோமான். உம்பர்னா தேவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய கண்ணனே, நாராயணனே, கிருஷ்ணனே, நீ எழுந்திரு. அப்புறம் அவர் மட்டும் எழுப்பிட்டு அவங்க அண்ணன் எழுப்பலைன்னா எப்படி? அதனால அழகிய பொன்னாலான செம்மையான கழலை, காலில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்துக்கு பெயர் கழல். அந்த கழலை அணிந்திருக்கக்கூடிய வீரம் மிக்க பலராமனே, நீயும் எழுந்திராய். நீங்கள்லாம் எழுந்திருந்து வெளியே வந்து எங்களை வந்து பாருங்க, எங்களுக்கு பறை கொடுங்க அப்படின்னு இந்த ஆயர்பாடி பெண்கள் கேட்டுக்கிறாங்க. இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தசாவதார கதைகளை சொல்ல போறேன். ஸ்ரீமன் நாராயணன் எப்பெல்லாம் அதர்மம்னா என்ன, எல்லா கெட்ட செயல்கள், தீய செயல்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் ஒரு அவதாரம் எடுத்து அந்த அதர்மம் பண்றவங்களை, மக்களை கொடுமைப்படுத்துறவங்களை கொன்று விடுவார். அப்படி அவர் 10 அவதாரம் எடுத்திருக்கார். அதுல முதல் அவதாரம் மச்சாவதாரம், இல்லைன்னா மல்சியாவதாரம். மல்சியம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. மல்சியம்னா மீன், மச்சம்னா தமிழ்ல மீன். மீன் வடிவம், மீன் அவதாரம் எடுத்ததை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த காலத்துல ஒரு ராஜரிஷி இருந்தார், சத்தியவிரதன் ஒரு ராஜரிஷி. ரொம்ப ரொம்ப நல்ல ரிஷி அவர், ராஜா, அப்புறம் அவர் ரிஷியும் கூட. அவர் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். திதி கொடுக்கறதுனா என்ன தெரியுமா? வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்து போனா, அவங்க இறந்து போன நாள், எந்த நாள்ல எந்த திதியில இறந்து போனாங்களோ அந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு திவசம் பண்றதுக்கு பேரு திதி கொடுக்கறது, பித்ரு காரியம் பண்றது அப்படின்னு பேர். அவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ரு காரியம் பண்ணிட்டு இருக்கும் போது எள்ளும் தண்ணியும் செலுத்தி தெளிச்சு அந்த மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கமண்டலத்திலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து விடுறார் கையில. அப்ப அதுல ஒரு குட்டி மீன் வருது, தங்க கலர்ல ஒரு மீன்.
ஐயோ எப்படி மீன் வந்து தெரியலையே, சரி அந்த மீன் அப்படி தூக்கி போட்டுடலான்னு போடும்போது அந்த மீன் பேசுது. ராஜாவே என்னை தூக்கி போட்டுடாதீங்க, என்னை தூக்கி போட்டுடாதீங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கோ, நான் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ ராஜா என்ன பண்றார், அந்த கமண்டலத்துக்குள்ளேயே, கமண்டலம்னா ரிஷிகள் எல்லாம் அப்படியே ஒரு இது ஒரு டியூப் மாதிரி வச்சு ஒரு இது பார்த்துருப்பீங்க நீங்க, உங்க வீட்டில் இருக்குமா என்ன தெரியல, பிக்சர்ல பாருங்க. அந்த ரிஷிகள் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பாத்திரம், அதுக்கு வந்து வாய் இருக்கும், அதில் இப்படியே ஊற்றினா அதில் தண்ணி விடும், அதுக்கு பேரு கமண்டலம். அந்த கமண்டலத்துக்குள்ளேயே போட்டிருப்பேன். திதி எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அந்த கமண்டலத்தை எடுத்தா அந்த மீன் பெருசாகி கமண்டலம் ஃபுல்லா நிறைஞ்சிட்டு, ராஜா ராஜா என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியல, மூச்சே விட முடியல, திணறது, என்ன இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல விடுக்க ராஜாங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்றார், அந்த மீனை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுட்டு அடுத்த நாள் காத்தால வந்தோன்னா அந்த மீன் பாத்திரம் ஃபுல்லா வளர்ந்து நிறைஞ்சு நிற்குது. ராஜா ராஜா என்னால இங்கேயும் இருக்க முடியல ராஜான்னு. இவர் என்ன பண்றார், இந்த மீனை எடுத்து ஒரு சின்னதா ஒரு குளம் இருக்கு, குளத்துல போடுறோம். அடுத்த நாள் வந்து பார்த்தா குளமுக்கு அளவுக்கு பெருசாயிடுது இந்த மீன். அவருக்கு அப்பவே சந்தேகம் இல்லை ஏதோ இருக்குன்னு. இப்ப குளத்துல என்ன பண்ற, பெரிய ஏரியில கொண்டு போய் போடுறார். அந்த ஏரியும் அளவுக்கும் பெருசாயிடுது இந்த மீன். அப்புறம் இந்த என்ன கடல்ல கொண்டு போய் விட்டுடணும், கடல்ல கொண்டு போய் விட்டா அந்த மீன் என்ன சொல்லுது, ஐயோ கடல்ல திமிங்கலம் எல்லாம் இருக்குமே, என்னை கொன்னுடுமே, நான் என்ன பண்ணுவேன், என்னை எங்காவது எடுத்துட்டு போன்னு சொல்லுவோம் அந்த மீன். அப்போ இவர் சொல்றார், நாராயணா நீ எதுக்காக இந்த வடிவம் எடுத்து வந்து என்னை சோதிக்கிறாய்ன்னு தெரியல, வந்திருக்கிறது மீன் வடிவத்துல வந்திருக்கிறது எனக்கு தெரியும், ஸ்ரீ மகாவிஷ்ணு பரந்தாமன் நீ தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னு சொல்ல. அப்படியா, என்ன யாருன்னு தெரிஞ்சிட்டியா, சரி இப்ப நான் சொல்றதுக்கு, இன்னையிலேருந்து 7வது நாள் பெருசா மழை பெய்யும். மழை பெஞ்சு வானம் பூமி இடையில இருக்கிற எல்லாம் தண்ணிக்குள்ள மறைஞ்சு போயிடும். அதுக்கு பேரு மகா பிரளயம். மகா பிரளயம் வரப்போறது. அதனால நீ என்ன பண்ற, நிறைய மூலிகை எடுத்துக்கோ, அப்புறம் நிறைய விதைகளை எல்லாம் எடுத்துக்கோ, சப்த ரிஷிகளை கூப்பிட்டுக்கோ, சப்த ரிஷி 7 ரிஷிகள், சப்த ரிஷிகளை கூப்பிட்டுக்கோ, அவங்களை கூப்பிட்டுட்டு நீயும் அங்க ஒரு ஓடம் இருக்கும், இந்த எப்படி காத்து மழைமா அடிக்கிற இடத்துல ஒரு ஓடம் இருக்கும், அந்த ஓடத்துல நீங்கெல்லாம் ஏறிக்கோங்க. உங்க ஓடத்தை காத்து அப்படியே அடிச்சு அடிச்சு தலைக்குப்புற கவுத்துடும். அப்படி கவுக்காம இருக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ண, நான் அங்க பெரிய தங்க மீன் வடிவத்துல வருவேன், என்னுடைய கொம்புல உங்களோட ஓடத்தை சேர்த்து கட்டிடணும். அப்படி சேர்த்து கட்டும் போது கயிறா யூஸ் பண்றதுக்கு வாசுகிங்கிற பாம்பையும் எடுத்துட்டு வாங்க, அந்த பாம்பை வச்சுதான் நீங்க என்னையும் ஓடத்தையும் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றார். சத்யவிரதரும் வெயிட் பண்றார். 7வது நாள் அவர் சொன்ன மாதிரியே அப்படி மழை கொட்டுறது, எல்லா பக்கமும் தண்ணி, ஒரு ஓடம் வருது. அந்த ஓடத்துல இவங்க எல்லாம் ஏறிக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு தங்க மீன் ஒண்ணு வருது. அந்த மீனோட கொம்புல இந்த வாசுகி பாம்பை கயிறா வச்சு அதுக்கும் இந்த ஓடத்துக்கும் முடிச்சு போட்டு விட்டுறார். காத்து அப்படி அடிக்கிற காத்துல இந்த மீன் வந்து ரொம்ப லாகவமா இந்த ஓடம் கவுந்து போகாம அப்படியே. அந்த சமயத்துல பிரம்மா தூங்கின்னு இருக்கார். பிரம்மா தூங்கின்னு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அவர் தூக்கத்துல லேசா வாய், நம்ம தூங்கும் போது எல்லாம் வாய் திறந்து தூங்குவோம், சில பேர் வாய் திறந்து தூங்குவாங்க, சில பேர் கொரட்டை விட்டு தூங்குவாங்க. இவர் வந்து யோக நிதிரையில இருக்கார். அப்படி தூக்கத்துல இருக்கும்போது அவர் வாய் வழியா வேதங்கள் அவருக்கே தெரியாம வெளியில வருது. இத ஹயக்ரீவன்கிற ஒரு அசுரன் பார்க்கறான். என்ன பண்றான், அவருக்கு தெரியாம அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து தண்ணிக்கடியில கடலுக்கடியில கொண்டு போய் ஒழிச்சு வச்சுடுறான். அதுக்கப்புறம் இங்க மெதுவா மழையெல்லாம் நிக்கிறது.
கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்த உடனே சொல்கிற பிரம்மாவை கூப்பிட்டு உன்னுடைய படைப்பு தொழிலை ஆரம்பி. இப்போ எல்லாம் நின்னாச்சு, இனிமே படைப்பு தொழிலை ஆரம்பிக்கணும். படைக்கிறதுனா இப்போ எல்லாமே ஒண்ணுமே இல்லை உலகத்துல, அப்போ உயிர்கள் எல்லாம் படைக்கணும் இல்லையா? அதான் பிரம்மாவை ஆரம்பிக்க சொல்றான். அப்பத்தான் பிரம்மாவுக்கு தெரியுது, வேதமே காணுமே, எங்க வச்சிருந்தேன், இங்கதான் வச்சிருந்தேன், அங்க வச்சிருந்தேன்னா வேதத்தை திருடிட்டாங்க. அவர் விஷ்ணு ஞான திருஷ்டியில பார்க்கிறார். ஞான திருஷ்டின்னா என்ன? விஷ்ணுவுக்கு ஒரு பவர் இருக்கு. தன்னுடைய கண்ணை க்ளோஸ் பண்ணினா அவருக்கு ஒரு பார்வை கிடைக்கும். தூரத்துல என்ன இருக்கு, எங்க இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு ஸ்பெஷல் பவர். அதுக்கு பேரு ஞான திருஷ்டி. இந்த ஞான திருஷ்டியில பார்த்த உடனே ஹயக்ரீவன்கிற அரக்கன் வேதங்களை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியாது. அப்போ சுவாமி மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார். மத்ஸ்ய அவதாரம்னா மீன் அவதாரம். மீன் அவதாரம், பெரிய மீன் அவதாரமாக எடுத்து கடலுக்கடியில போய் அந்த ஹயக்ரீவனோட சண்டை போட்டு அந்த வேதங்களை, காணாமல் போன வேதங்களை எல்லாம் கொண்டு பிரம்மா கிட்ட கொடுக்குறார். கொடுத்த உடனே பிரம்மா அவருக்கு ரெஃபரன்ஸுக்கு வேதம் வேண்டியது. பிரம்மா அதை வச்சு படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார். இதுதான் திருமால் எடுத்த முதல் அவதாரம். நாராயணன் எடுத்த முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். நாளைக்கு கூர்மாவதாரத்தோட கதையை பார்க்கிறேன். 18வது பாடலோட உங்களை சந்திக்கிறேன்.